வாழ்க்கையில செய்த பழைய பாவங்கள குறித்து உங்க மனதில அந்த எண்ணங்கள் வந்து திரும்ப வந்து கொண்டிருக்கும்போது, ஐயோ! நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பாவத்த பண்ணியிருக்கோமே! நம்ம ஒரு ரொம்ப பாவமான ஆளா நாம வந்து வாழ்ந்திருக்கோம். ஆண்டவர் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வந்து ரொம்ப வந்து கொண்டிருக்கலாம். ஆனா, நீங்க பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டிருக்கலாம். பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பாவங்களையெல்லாம் ஆண்டவர் மன்னித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டுள்ள ஒரு ஆசீர்வாதம் தான் பாவ மன்னிப்பு. ஆனாலும் இந்த மாரி எண்ணங்கள் வரும்போது, நாம் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, நம்ம அழுது, ரொம்ப ஒரு குற்ற மனசாட்சியில நாம ஒரு ஐசோலேஷன்ல ஒரு தனிமையில ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம போய்க்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இது ஆண்டவர் பிரியப்படுகிறாரு. நான் பழைய பாவங்கள குறித்து நான் அழுது கொண்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில ஆண்டவர் பிரியப்பட மாட்டாரு. உண்மையில யார் இதில சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, பிசாசு தான். ஏன்னா இந்த மாரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில கொண்டு போய் அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு இத நகர்த்தும்போது, சூசைடுக்கு நேரா நகர்த்தி கொண்டு போவான். ஸோ நம்ம வந்து இந்த சூழ்நிலையில பிசாசுக்கு தான் நம்ம வந்து ஆதரவா போய்க்கொண்டு இருக்கோம். அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல.